ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இதுவரை திருஞான சம்பந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை மிகவும் சுருக்கமாக அறிந்து கொண்டோம். இப்பொழுது அவர் பெருஞ்சோதியில் கலந்து முக்தியடைந்த வரலாற்றை அறிந்து கொள்ளப் போகின்றோம். பூமேவு சம்பவள வண்ணதம் திருத்தலங்கள் பல சார்ந்து அடியவர்கள் திருக்கூட்டத்துடன் பெருமானை வணங்கி திருப்பதிகம் அருளிச் செய்து வரும் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார் சிவபாத இருதயர். நல்லூர் பெருமணம் சார்ந்து திருமணம் நனிபுரிந்த திருஞான சம்பந்தர் இறைவன் அருள் தனிப்பதிய திருவுளம் கொண்டு அடியவர்களும் திருமணம் காண போந்த நன்மக்களும் நற்கதி அடையும் முகத்தான் தழல்வண்ணர் திருக்கோயில் முன்பு அணைந்தார். பெருஞ்சோதி கண்டு அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அனைவரும் அருட்ஜோதியுள் புகுந்தனர். திருநீலநக்கர், பெரும்பாணர் முதலான திருத்தொண்டர்களும் முத்துச்சிவிகை சுமந்தவர்களும் மற்றும் உள்ள அனைத்து பரிவாரமும் உடன் புகுந்தன. திருஞான சம்பந்தர் தம் துணைவியாருடன் மகுடமாக கலந்து இறைவருடன் இரண்டர ஆயினர். தூரத்தே இருந்து நணுகப்பெறாத தேவர்களும் முனி புங்கவர்களும் அருள் பெருகப் போற்றி துதித்தனர். பாலரா வாயன் ஆளுடைய பிள்ளையார் என்று அழைக்கப் பெறும் முதற் குரவராகிய திருஞான சம்பந்தரின் முக்தி பிராயம் 16 ஆண்டு என வழங்கப்படுகிறது. திருஞான சம்பந்ததம் பொன்னடியை வணங்கி நலம் யாவும் நனி பெறுவோமாக. பெருஞானப் பாலுண்டு பேராயிரம் கொள்ளும் பிஞகனின் ஒரு ஞானப் பிள்ளையாய் கோள் நீக்கி நோய் நீக்கி ஓதரிய குருஞான வள்ளலாய்க் காக்கும் திருவாய் குணம் பெருக்கும் திருஞான சம்பந்த மூர்த்திதன் பாதம் என் சென்னியதே. நன்றி.